சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான சிறப்பு காணொலியூடாக இணைந்திருக்கிறோம். இந்த காணொலியில் ஈரான் மற்றும் அமெரிக்காவிற்கு இடையில் ஆரம்பித்திருக்கின்ற போர் பற்றி முக்கியமான சில விடயங்களை பார்க்கலாம். குறிப்பாக 6 பதுங்குகுழி வெடிகுண்டுகள் 30 டொமஹாவ் ஏவுகணைகளை கொண்டு ஈரானின் அணுசக்தி தளங்களை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உருக்குலைத்திருக்கிறார். டொனால்ட் ட்ரம்பால் மத்திய கிழக்கு பற்றி எறிந்து கொண்டிருக்கின்ற நிலையில் ஈரானின் பதிலடிக்கு அமெரிக்க ராணுவம் கடுமையாக தயாராகி வருகிறது. மறுபுறம் உலகில் வேறு எந்த நாடும் செய்ய முடியாததை அமெரிக்கா செய்திருக்கிறது என்று வசைபாடி இருக்கிறார் பெஞ்சமின் நெதன்யாகு. இதேவேளை அமெரிக்கா தொடங்கிய போரை ஈரான் முடித்து வைக்கும் என்று ஈரானின் தலைவர் ஹமேனி கடும் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். அமெரிக்க தாக்குதலை அடுத்து மிகப்பெரிய பதிலடியை ஈரான் ஆரம்பித்திருக்கின்ற நிலையில் பதுங்கு குழிகளில் இஸ்ரேல் மக்கள் பதுங்குகின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். 30,000 பவுண்டுகள் எடையுள்ள 6 பிரம்மாண்ட பதுங்குகுழி வெடிகுண்டுகளை பயன்படுத்தி ஈரானின் ஃபோர்டோ அணுசக்தி தளத்தை முற்றிலும் அழித்துவிட்டோம் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உறுதிப்படுத்தியிருக்கிறார். 400 மைல்கள் தொலைவில் உள்ள அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்து ஏவப்பட்ட 30 டொமஹாவ் ஏவுகணைகளால் ஈரானில் இருக்கின்ற மேலும் 2 அணுசக்தி தளங்களும் அளிக்கப்பட்டிருக்கின்றன. எந்த வகையான குண்டுகள் வீசப்பட்டன என்பதை ட்ரம்ப் உடனடியாக குறிப்பிடவில்லை. வெள்ளை மாளிகையும் பெண்டகனும் இந்த நடவடிக்கை குறித்து விரிவான விளக்கம் கூறவில்லை. அடுத்த 2 வாரங்களில் போர்ட்டோ பகுதி மீது குண்டு வீசுவது குறித்து இறுதி முடிவெடுப்பேன் என்று ட்ரம்ப் முன்னதாகவே குறிப்பிட்டிருந்தார். ஈரானை குறிவைத்து தாக்கப்படும் தாக்குதல்கள் அமெரிக்காவுக்கு சீர்படுத்த முடியாத சேதத்தை ஏற்படுத்தும் என்று ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி புதன்கிழமை அமெரிக்காவை எச்சரித்திருந்த நிலையிலேயே அமெரிக்கா ஈரானின் முக்கிய அணு உலைகளை குறிவைத்து தாக்குதலை நடத்தியிருக்கிறது. ஈரானிய அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலை தொடர்ந்து அமெரிக்க ராணுவ தலைவர்கள் தங்கள் துருப்புக்களுக்கு சாத்தியமான பதிலடி தாக்குதல்களுக்கு தயாராக இருக்குமாறு கூறி வருகிறார்கள். இன்று மத்திய கிழக்கில் இருக்கின்ற அமெரிக்க தளங்கள் மற்றும் வசதிகள் மீது தாக்குதல்கள் முன்னெடுக்கப்படலாம் என்று ராணுவ தலைவர்கள் அமெரிக்க துருப்புக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமின்றி ஈரான் ஆதரவு அமைப்புகளும் இந்த பதிலடி தாக்குதலில் களமிறங்கலாம் என்றும் அமெரிக்க ராணுவ தளபதிகள் எச்சரித்திருக்கிறார்கள். மத்திய கிழக்கு முழுவதுமே பல நாடுகளில் சுமார் 40,000 அமெரிக்க வீரர்கள் முகாமிட்டிருக்கிறார்கள். அமெரிக்காவுக்கு மட்டும் மத்திய கிழக்கில் 19 ராணுவ தளங்கள் இருக்கின்றன. இதில் 8 தளங்கள் நிரந்தரமானவை. இதில் கத்தார், சவுதி அரேபியா மற்றும் பக்ரைனில் முக்கியமான தளங்கள் அமைந்திருக்கின்றன. ஈரான் இந்த தளங்கள் மீது தாக்குதல் தொடுக்கும் என்றால் ஜிசிசி எனப்படுகின்ற வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் நாடுகளான பக்ரைன், குவைத், ஓமன், கத்தார், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட நாடுகள் இந்த போரில் வலுக்கட்டாயமாக களமிறங்கக்கூடும். இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா முன்னெடுத்திருக்கின்ற இந்த குண்டுவீச்சு உண்மையில் மத்திய கிழக்கு நாடுகளை மொத்தமாக பாதிக்கும் என்பதோடு இதன் தாக்கம் உலக பொருளாதாரத்தையும் புரட்டி போட்டுடும் என்றே நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இவ்வாறான நிலையில் உலகில் வேறு எந்த நாடும் செய்ய முடியாததை அமெரிக்கா செய்திருக்கிறது என்று பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் என்ன கூறியிருக்கிறார் என்றால், அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு வாழ்த்துக்கள். ஈரானின் அணு உலைகள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் வரலாற்றை மாற்றியமைக்கப் போகிறது. ஆபரேஷன் ரைசிங் லைன் மூலம் இஸ்ரேல் அற்புதமான செயல்களை செய்திருக்கிறது. ஆனால் ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதல் ஈடு செய்ய முடியாதது. உலகில் வேறு எந்த நாடும் செய்ய முடியாததை அமெரிக்கா செய்திருக்கிறது. உலகின் மிக ஆபத்தான அரசாங்கத்தையும் ஆபத்தான ஆயுதங்களையும் தடுத்து நிறுத்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நடவடிக்கை எடுத்திருக்கிறார் என்பதை வரலாறு பதிவு செய்யும். மத்திய கிழக்கு பிராந்தியத்தை அமைதி மற்றும் செழிப்பான எதிர்காலம் நோக்கி அழைத்துச் செல்ல ட்ரம்பினுடைய நடவடிக்கை உதவி செய்யும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் வலிமையின் மூலம் அமைதி ஏற்படும் என்பதே எங்கள் நம்பிக்கை. முதலில் வலிமை, பிறகு அமைதி. அமெரிக்க அரசும் அதிபர் ட்ரம்பும் மிகுந்த வலிமையுடன் செயல்பட்டிருக்கிறார்கள். அதிபர் ட்ரம்புக்கு நானும் இஸ்ரேல் மக்களும் நன்றி சொல்கிறோம். அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் நமது அசைக்க முடியாத நம்பிக்கை மற்றும் கூட்டணியையும் இறைவன் ஆசீர்வதிக்கட்டும் என்று பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் அமெரிக்கா தொடங்கிய போரை முடித்து வைப்பதாக ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஈரான் உயர் தலைவர் ஹமேனியின் பிரதிநிதி கூறும்போது, பக்ரைனில் உள்ள அமெரிக்க படைத்தளம் மீது தாக்குதல் நடத்துவோம். தாமதமின்றி உடனே தாக்குதல் நடத்த இதுவே சரியான தருணம் என குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் ஈரான் பதில் தாக்குதல் நடத்தினால் அதைவிட அதிக பலத்துடன் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்று ட்ரம்பும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இந்த நிலையில் அமெரிக்க தாக்குதலில் பொதுமக்களுக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படவில்லை என்று ஈரான் விளக்கம் அளித்திருக்கிறது. இது தொடர்பாக ஈரான் தரப்பில் வெளியிடப்பட்ட தகவலின்படி, அமெரிக்கா தாக்குதல் நடத்திய அணுசக்தி நிலையங்களில் எதுவுமே இல்லை. அணுசக்தி நிலையங்களில் தீங்கு விளைவிக்கும் எந்த பொருட்களும் இல்லை. செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருப்புகள் அந்த அணுசக்தி மையங்களில் இருந்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அணுசக்தி மேம்பாட்டை நிறுத்த ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அணுசக்தி தளங்கள் மீதான தாக்குதல்கள் சர்வதேச சட்டத்தை மீறுவதாகும். அமெரிக்க தாக்குதலில் பொதுமக்களுக்கு எந்தவிதமான பாதிப்பும் இல்லை என்று ஈரான் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஈரான் தரப்பில் அமெரிக்கா தாக்குதல் நடத்திய அணுசக்தி நிலையங்களில் எதுவுமே இல்லை என்று கூறப்படுகிறது. மாறாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் போர்ட் ஆஃப் அணுசக்தி தளத்தை முழுமையாக அழித்துவிட்டதாக குறிப்பிட்டிருக்கிறார்.
இறுதியாக அமெரிக்கா ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதலை நடத்தியது மோதலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்றுவிட்டது. இதற்கு பதிலடி தர இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை தற்போது தொடங்கியிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலில் இருக்கின்ற பாதுகாப்பு சைரன்கள் தொடர்ச்சியாக அலறி வருகிறது. இஸ்ரேல் மீதான தாக்குதலை ஈரான் இப்போது தொடங்கியிருக்கிறது. இஸ்ரேல் மீது ஈரான் சரமாரியாக ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறது. ஏவுகணைகள் தாக்க வருவதை உணர்த்தும் வகையில் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு சைரன்கள் தொடர்ச்சியாக அலறி வருகிறது. இது ஒரு இடமென்று இல்லாமல் இஸ்ரேலின் பல இடங்களை குறிவைத்து ஈரான் ஏவுகணைகள் தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறது. இதனால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க பதுங்கு குழிகளில் பதுங்கும்படி இஸ்ரேல் ராணுவம் எச்சரித்திருக்கிறது. இது தொடர்பாக இஸ்ரேல் ராணுவம் பொதுமக்கள் கோம்பிரண்ட் கட்டளையின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இந்த நேரத்தில் அச்சுறுத்தலில் இருந்து பாதுகாப்பாக இருக்க பதுங்கு குழிகளை பயன்படுத்துங்கள். அதே நேரம் ஏவுகணைகளை இடைமறித்து தாக்குவதற்கு விமானப்படை செயல்பட்டு வருகிறது என்றும் இஸ்ரேல் ராணுவ தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் மோதல் வெடித்திருக்கின்ற நிலையில் ஈரானுக்கு ஆதரவாக எந்தெந்த நாடுகள், முக்கியமாக ரஷ்யா, வடகொரியா போன்ற நாடுகள் களமிறங்க போகின்றனவா என்ற மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லி. இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது. இந்த காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு செல்லுங்க. மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.